நாடு இந்த பாண்டிய மன்னன் எழுதுவது என்னவென்றால், என்னுடைய மகள் ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகளுக்கு இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு மாட மாளிகை கூட கோபுரம் மலப்பஞ்சனை மயிலாசனம் மரகத நாற்காலி இத்தனையும் என்னுடைய மகளே ஆண்டு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என் மகளை மணக்கக்கூடியவர் மாப்பிள்ளை 25 வயதாகி என் மகள் திருமணம் செய்கின்றாலே, என்னுடைய மருமக பிள்ளைக்கு பேர்பாதி நாடும் என்னுடைய மகள் பேர்பாதி நாடும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டும். முச்சத்து பத்திரத்தில் கையொப்பம் இட்டிருக்கின்றேன் பாண்டிய மன்னன் என்று. ஏண்டா, இதை என் உயிரா உனக்கு தருகின்றேன். பாரம்பரையாகவே என்னுடைய அரண்மனையில் இருந்தவர்கள் நீங்கள். ஆமாங்க, முப்பாட்டு தலைவர் இருந்து உங்க உணவை சாப்பிட்டு வளர்ந்தவங்க நாங்க. ஆமாண்டா. ஆமாங்க ஐயா. என்னுடைய மகள் நல்ல 25 வயதாகிய பிறகு திருமணமாகிய பிறகு யாரு திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு பிரதி பாகமும் இந்த குழந்தைக்கு பிரதி பாகமும். ஆமாண்டா, மறக்காமல் பத்திரமாக வைத்திருந்து என் மகளிடம் நீ ஒப்படைக்க வேண்டும். நான் சென்று வரட்டுவதா? என் கடைசி நன்றியை உன்னிடம். ஐயா, ஐயா, உங்க கையால உணவு போட்டு நான் வளர்ந்துவேன். நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஐயா. இந்த பெரிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. எனக்கு பயமாக இருக்கு ஐயா. அதனால் தான் உனக்கு என் இரு கரம் கூப்பி என் தலைவனுக்கு ஐயா ஐயா அந்த வார்த்தை சொல்லாதீங்க ஐயா. தயவு செஞ்சு அந்த வார்த்தை சொல்லாதீங்க ஐயா. என் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. நான் சென்று வரட்டுமா? ஐயா, பார்த்து போய் என் மகளை பத்திரமாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உடைய பொறுப்பு. அப்படியாகட்டும் ஐயா. சென்று யார் இடத்துல சொல்லக்கூடாது. நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்லக்கூடாது. நீ கடைசி வரை யாரையும் சொல்லவே கூடாது. என் மகளிடம் ஒப்படைக்கும் வரையில யாரையும் சொல்லக்கூடாது. அப்படியாகட்டும் ஐயா. சென்று வரட்டுமா? அப்படியாகட்டும். வருகிறேன். அரண்மனையிலே நீயும் அந்த மன்னரும் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன சொன்னாரு? திருமணம் செய்து கொண்டேன், மனசு ஒண்ணும் சரியில்லை, காசி யாத்திரை போய் வருகிறேன். மனைவியை பிரிந்த சோகம் மனம் தளாமல் எங்க போயிட்டாரு? காசி யாத்திரை போறேன்னாரு. இதான் பேசிக் கொண்டிருந்தீர்களா? இல்ல, வேற ஏதாயிலும் அந்த மன்னன் உரைத்தாரா? சத்தியமா சொல்றேன், நான் சொல்ல போறேன். இத மட்டும் தான் சொன்னாரு. இதான் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல எனக்கு. தம்பி அதான சொன்னாரு மன்னரு. சத்தியமா சொல்றேன், நம்ப மாட்டேங்க. அதான் சொன்னாரு, வேற ஒன்றும் சொல்லவில்லை. சொல்லல. அரண்மனையில் வேற எதுவும் நிகழவில்லையா? சொன்னாருன்னா மனசு ஒண்ணும் சரி கிடையாது. என்னுடைய மனைவி வாழ்ந்த இந்த கோட்டையில் நான் வாழ்வதை விட இறப்பதான் நான் எனக்கு சொல்லிட்டு அது கலைஞன்னு போனாரு. அதான் தெரியும், வேற எதுவும் கிடையாது. ஏடாப்பாத உனக்கு எது பிடிச்சிக்கிறா வேணே. இந்த புகழ் மாலை எனக்கு போட்டு பார்க்க போறாயா? மாலை எப்ப உங்க இடத்துல விழும்? மூச்சு நின்ன விழும். போட்டமா எது பிடிச்சிக்கிறா? ஏத்தான் ஜூனியர் பாளையம் வந்துகிறார். அடிமேல் அடி அடித்தா அம்மியும் கவுரும் நவரு பதுமார்.
வரும் நம்ம கப்பல்ல சேர்த்து வைப்பீங்க. வேற 5 லட்சம் போட்டுருக்குமாப்பா. வழிகளை இதை வச்சுதான் போய்ச்சிக்கணும். சொல்லிடுறேன். பத்தியா வருது பத்தியா? சொல்லிடுறேன். குடத்தை கொட்ட சொல்லு சொல்லு. என் மயிறு சொல்ல மாட்டாங்க. எஜமா என்ன சொன்னாரு? என்ன சொன்னா? நான் காசி யாத்திரை போறேன். அதே கேட்டானே இப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லிங்கிறா. அப்படியே இதே மாதிரி ஒருத்தர் சொல்லி செட்டே போட்டான். எனக்கு ஓத்து வச்சுங்க சொல்லுவான். காலைல 6 மணிக்கு எழுந்தனா அங்கத்தான் வருவேன். இல்லைங்க, இந்த குழந்தை இருக்குத அது மேல சொத்து சுகம் எழுதிட்டாரு. சாட்டவா இந்த நாடு நகரம் எல்லாம் எழுதிட்டாரு. 38 வரவோடு கொண்டு இந்த குழந்தை மேல எழுதிட்டாரு. உயிர் சாசனம் எழுதி விட்டார். எழுதிட்டு இந்த குழந்தை 25 வயது ஆன உடனே செய்கிறார்களோ அவருக்கு பெருபாதியோ, மாப்பிள்ளைக்கு பெருபாதியோ, பொண்ணுக்கு பெருபாதியோ. ஆளுக்கு பாதி எழுதிட்டான். ஆமா, நீ என்ன சொன்ன இன்னைக்கு? மன்னவர் நல்லவன் வல்லவன் உங்களை தவிர ஏங்க அப்படி நடப்பேன்னு எனக்கு தெரியுமா? தாயா சின்னஞ்சிறு வயதிலே எப்படி உழைது விட்டானே. மாரியா ஓட்ட தாயே, மாரியா தாயே, இனி விடலாமா? விடவே கூடாது. இந்த பாண்டிய நோக்கி இனி முதற்கொண்டு ஆலயங்களில் அன்ன தெய்வேதியம் ஆராதனைகள் நிகழவே கூடாது. அனைத்து ஆலயங்களையும் இழுத்து போட்டு பிரம்மாலயம், சிவாலயம், விஷ்ணாலயம், எத்தனை அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் அத்தனையும் இழுத்து போட்டு. ஐயா, இந்த பாண்டி நாடு அத்தனை கோவிலையும் நீங்க மூட சொல்றீங்க. அப்படி ஆகட்டும் ஐயா. மூடுவது மட்டுமல்ல, அந்த கோயிலுக்கு யாரும் செல்லா வண்ண முள்வேலி கல்வேலி போட்டு அடைக்க வேண்டும். என்னுடைய எண்ணம் ஈடேறவில்லை அல்லவா? பிறகதற்கு இந்த ஆலயங்கள் ஒரே ஒரு ஆலயம் திறக்க கூடாது, அபிஷேகம் நடக்கூடாது, முள்வேலி போட்டுடணும், நாட்டு மக்களுக்கு தண்டோரம் போட்டுடணும். புரிகின்றதா? குளத்தை துத்துரு. என்ன பண்ணணும்? என்ன அட்டு நீ மனமோ பண்ணு. அப்புறம் வேற என்ன கேட்க போற? வேற என்ன கேக்குற மாதிரி தோணுது? காலையில 12 மணிக்கு திறக்கிறது ஆலயங்களை மூடிவிட்டு பிறகு வந்து என்னை சண்டை. அப்படியா? எங்கிருந்தோ ஓடி வந்தா இந்த பாண்டிய நாட்டுக்கு இவனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து இவங்கிட்ட கொடுத்த பத்திய நாட்டை குடிச்சு வரையாங்கிறான். இந்த பாண்டிய நாட்டிலேயே ஆலயம் தான் பேர் போனது. இந்த ஆலயத்தை எல்லாத்தையும் அடைய சொல்றான். இன்னும் என்ன நடக்கிற அவங்க கூட சேர்ந்து அவன் கூடி நான் கெட்டுறேன் பாரு. என்னடா நடக்குதுங்க? ஒரு பிச்சைக்காயும் ஏங்க என்னோட உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறேன். யாரிவா? முன்ன பண்ண விட நான் பார்த்ததே இல்லடா. யாரு உன் பேர் என்னப்பா? நான் பார்த்தேன். இப்பதான் நான் வரேன். பார்க்கவே இல்லை உங்களுக்கு. யாரு யாரு நீ? என்னோட காதலை யாரு? என்ன செஞ்சு வந்தியா? என்ன பண்ணி என்னுடைய காதலை நீ
கொண்டு விட்டாயே உன்னை தேடி வந்து என்ன கற்பாயிச்சேன்னு கேட்டுங்கிறாங்க. அப்ப ரோஜா வாய்வா கோஜா இல்ல ஆம்பளை எவ்வளவு கெஞ்சின ஆமா அப்பவே வந்திருந்தா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பா ராணியாட்டம் வாழ்ந்திருக்கலாம். ஆம்பளைங்க கெஞ்சும் போது மிஞ்சு வாடுங்க. இப்ப வேலை முடிஞ்சு போச்சு அவ கெஞ்சிராப்ப. இது தேவையா? என்னோட வாய்க்கத்தை என்ன வழி சொல்லுங்க. நாங்க கூப்பிடும் போது நீ தொண்டை போட்டு அடிச்சா கூட நாங்க வாங்கிப்போம். பாரத்தை வாங்கடா நீ. என்னங்க என்னங்க பட்டு வண்ண ரோசா பாட்ட கண்ணு மூடாதா பாசம் இந்த தெருவே சென்று ஒரு ஓடு எடுத்து சொல்லு. தெருவா பிச்சை எடுத்து போயிட்டு ஓடி எடுக்க சொல்றீங்க. சரி ஓகே போனா போட்டோம். என்னையே நம்பினால் நானே அவளுக்கு துரோகம் செய்து விட்டேன். நம்மளே திருமணம் செஞ்சு என்ன இருக்குதா உனக்கு? இல்ல நான் ஒரு 1.5 முடிச்சு போடுறேன், நீ ஒரு 1.5 முடிச்சு போடலான்னு பாக்குறியா? மாலை எடுத்துக்குற அவருக்கு யாரு அட்டை கொடுத்தது? சொல்றேன் அங்கதாங்கிறாரு அவரு. அநியாயம் தான் நடக்கும். அநியாயத்துக்கு தான் காலம். நல்லவளுக்கு எல்லாம் இனி காலமே கிடையாது. நான் செத்து 40 வருஷம் ஆயிப்போச்சு போட்டு. ஒத்துமைக்கே காலம் கிடையாது. என்னுடைய இச்சை கவல் அன்றே இணங்கி இருந்தால் நிலைமை வருமா? எச்சில் பண்டத்தை உன் தலைமுறை கட்டலான்னு பார்த்த நீ வேணான்ட்ட. நானே நொந்து போயிடுவேன். அரண்மனையில் நடந்த செய்தியை என்னுடைய காதலி நீலாம்பரி இடத்தில் சொல்லப்பட்டமல்லவா? புறப்பட்டு வா.
பகுதியிலே என்ன நிகழ்ந்தது தெரியுமா? என்ன அந்த கிழட்டு மண்ணு என்னங்க என்ன செய்தான் தெரியுமா? என்ன அந்த இளவரசி பெயரிலே உயிர் எழுதி வைத்து விட்டான். அப்படியா? ஏய், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னவென்று தெரியுமா? என்னங்க இவளுக்கு திருமணம் முடிந்து இவளை யார் மணமாலை தூண்டுகின்றானோ அவனுக்கு பேர் பாதி ராஜ்யம். நீ வளர்க்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு பேர் பாதி ராஜ்யம். இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சரி. ஆகையால் இனி முதற் கொண்டு நீ வளர்த்து ஒரு பேர் பாசமா ஆமா ஒரு செல்லம் என் பொண்ணு. இனி பெண் என்ற வார்த்தையே உன் நாவினால் வரக்கூடாது. சரிங்க. எவ்வளவு கொடுமைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுமை கொடுக்குற. அப்படியா? ஏன் நான் பிறந்தேன் என்று அவள் எண்ண வேண்டும். அப்படியா? சரிங்க. இதழோடு இதை செய்த லாண்டியா, இந்த வேலை யார் செய்வாங்க சொல்லுங்க லாண்டியா. எல்லாம் சிரிக்கிறீங்களே. நீ சொல்லிவிடத்தான் செய்யணுமா? நான் சொல்லி தரணுமா? ஆமா, எனக்கு தெரியாது. இது ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதுமா. சொல்லி தர மாட்டியா? சொல்லி தரணுமா? சொல்லி தர மாட்டியா? ஒரு வேலைக்கான பையன் அந்த பாட்டு கேட்டு பேசுறான். அவன் பேச தகுமா? தகுமாடி யாருக்கிட்ட சம்பளம் வாங்குறான் அந்த பொட்டை பையன் என்னை பாட்டு கைட்டு பேசுறான். யாரால? உன்னால. உன்னால அதிகம் சக்காசி கட்ட பண்ண போய் திட்டின்னு வராமா? சாணம் இல்ல, செருக்கல, கோலம் இல்ல. இதெல்லாம் யார் செய்வாங்க? ஏன்? ஏய்! யாரு? அவளே சொல்லியா? நாய் வாயில போட சக்காத்து கேக்குறா அந்த அளவுக்கு யாரால? அவளால. அம்மா கால் குத்துரு. அவள் தெரிஞ்சு அந்த குழந்தைய போய் கேட்கலாம். ஐயோ, அவசியம் என்ன? யாரு? அவங்க அம்மா. அவங்க மாலை படம் போடலாமா? சமாளிச்சு வாய் சொல்லியா? பொம்பளை தானே ஏன்னா நான் கேக்குறான். நீ எனக்கு கேட்க வேண்டியது தானே? கேட்க தாண்டியா? நல்லா பல்ல இழிச்சுக்கின்னு பாக்குறியா?
இந்த மாதிரி படம் வச்சான் நைட்டு 10 மணிக்கு நான் போட்டு தடை வச்சான். எது? நீ பாட போற அந்த சக்கத்து சொல்லி குத்தியா? சொல்லி குத்தியா? அப்ப எப்படி அவன் எனக்கு கேட்டா? நீ இருக்கிற குத்து கல்லாட்டம் நீ செய்வது எனக்கு கேக்குறல, நீ அவன் சொல்லி குத்தியா? அம்மாவுக்கு ஆக்குற வேலை ஒண்ணு நீன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேற, சும்மா ஆக்குற. அம்மா குழந்தை ஆக்குது, நீங்க குடிச்சுக்கணும் ஆக்குற. அப்படி கண்ணாடிப்படிய சக்கால்ச்சியா கிரிகிரி அவனை ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே? யாரு சொல்லுங்க இந்த வீட்டுக்கு வரலாம்? நான் தெவடியாதா? எங்க பார்த்தேன்? எந்த வாரத்துல பார்த்தேன்? எந்த மாசத்துல பார்த்தேன்? எந்த கிழமையில பார்த்தேன்? எந்த வருஷத்துல பார்த்தா? என்ன தெவடியானு? எங்கடா 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 பார்த்தேன்? ஏய் எத்துடா 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 ஓட பொண்ணு பார்த்தா, தாயில அது பொண்ணு பார்த்தா நம்ம ஊரு புள்ள நான் பார்த்த பொண்ணா இருந்தா எல்லா வேலையும் செய்து கொடுப்பேன். எவனுக்கா பெத்து போடுப்பானே சக்காளி யார் பாடு இருக்கு? அரைமை காசு ஊத்தியா பாடிங்க யாரு யாரு நான் வரதுக்குள்ள சாடை போட்டு பெருக்கி ஓலமிட்டு நல்லா தக 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 தகன்னு இருக்கு இந்த இடம். ஏய் அடி வலிச்சிய சக்காத்தியா ஒழுங்கா கம்முன்னு தலையாடுற என்னை பார்த்து ஒவ்வொன்றுக்கு கேட்டானா? நான் வரதுக்குள்ள சாணம் போட்டு பெருக்கி கோலம் விட்டு நல்லா அழகா இருக்கணும். கடவுளே, சுபோஜயம்.